from BNN24. This is BNN24 Prime Time. Live from Studio 24 in Colombo. அனைத்தும் ஒரே இடத்தில் BNN24 மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை செய்திகளோடு நான் ராஷித் மல்கதீன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் இன்றைய நாளுக்கான முதன்மை செய்திகளை பார்க்கலாம். பணவீக்கம் மேலும் 70% அதிகரிக்கலாம் என்று மத்திய வங்கி அறிவிப்பு. මේක 70% මට්ටමට යන්න පුළුවන් ඊළඟ මාස කිහිපය තුළ. මොකද දැන් තියෙන ඉස්සරහට වෙන්න තියෙන තව මිල ඇඩ්ජස්ට්මන්ට් රජය විසින් කරනවත් එක්ක ඒකත් එක්ක වැඩි වෙන්න පුළුවන්. ரஷ்ய எரிபொருள் நிறுவன பிரதிநிதிகள் நாட்டிற்கு வருகை. நாளை மற்றும் நாளை மறுதினம் இடம்பெறும் போராட்டங்களை தடுப்பதற்கான கோரிக்கை நீதிமன்றத்தினால் நிராகரிப்பு. நாளை சுகாதார ஊழியர்களுக்கான எரிபொருள் விநியோகம் இடைநிறுத்தப்படுவதாக அறிவிப்பு. இலங்கையில் உணவுக்கு அச்சுறுத்தல், ஐக்கிய நாடுகள் சபை எச்சரிக்கை. இவை எமது முதன்மை செய்திகள். விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். கடந்த வருடத்துடன் ஒப்பிடும் போது எதிர்வரும் மாதங்களில் பணவீக்கமானது 70% அதிகரிக்கக்கூடும் என மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்படவிருக்கும் விலை அதிகரிப்புகள் மற்றும் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் காரணமாக இந்த நிலை ஏற்படக்கூடும் என அவர் மேலும் தெரிவித்தார். இன்று இடம்பெற்ற மத்திய வங்கியின் செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். අපි මහ බැංකුව කරන්නේ මුදල් ප්‍රතිපත්තිය ක්‍රියාත්මක කිරීම. මේ ඒකෙන් තමයි පොලි අනුපාතය වැඩි කරලා අපි බලාපොරොත්තු වෙන්නේ මේ උද්දමනය පාලනය කිරීම. දැනට පවතින උද්දමනය 50% විතර වෙනවා. හෙඩ්ලයින් ඉන්ෆ්ලේෂන් එක කියන එක ඊවරුද්දමෙරුත් බලනකොට මේක අපි වෙන විදිහට මේක 70% මට්ටමට යන්න පුළුවන් ඊළඟ මාස කිහිපය තුළ. මොකද දැන් තියෙන ඉස්සරහට වෙන්න තියෙන තව මිල ඇඩ්ජස්ට්මන්ට් රජය විසින් කරනවත් එක්ක ඒකත් එක්ක වැඩි වෙන්න පුළුවන් තව. මොකද ඒක දැන් වෙලා ඉවරයි. දාන වශයෙන්ම පීඩාවට පත් වෙන්නේ රටේ ඉන්න දුප්පත්ම ජනතාව කොටස. අඩුම ආදායම් ලබන පිරිස තමයි මේකෙන් වැඩිම පීඩාවට පත් වෙන්නේ. ඒක නිසා තමයි අර මුල්වර පුදුල සමග වැඩ පිළිවෙල අනිවාර්යයෙන්ම මේ වගේ අවස්ථාවකදී මේ වගේ ක්‍රයිසිස් අවස්ථාවකදී මේ වගේ උද්දමන වැඩි අවස්ථාවකදී ඒ දුක්ඛම ජනතාවගේ ආරක්ෂාවට අර සමුද්‍ර වගේ තීමන වැඩි කරන්න ඕන. සෝෂල් සේෆ්ටි නෙට් කියන එක වැඩි කරන්න ඕන. එතකොට ඒ මාර්ගයෙන් අඩුම වශයෙන් අඩුම ආදායම් ලබන ජනතාවට මේකෙන් යම්කිසි ආකාරයකට පීඩාව අවම කරගෙන යන්න පුළුවන් අද වාතාවරණයක් තියෙනවා. ඒක තමයි පළවෙනි එක. දෙවෙනි එක පොලි අනුපාතය වැඩි කිරීම තුළින් අනිවාර්යයෙන්ම සුළු මත්පොරන් කර්මාන්ත දැනට ණය අරගෙන තියෙන අයගේ ණය දීමේ හැකියාව යම්කිසි ආකාරයකට දුර්වල වෙනවා. ඒක අපි තේරුම් ගත දෙයක්. නොදැන නෙවෙයි අපි මේ පොලි අනුපාතය වැඩි කරන්නේ. கொள்கை வட்டி வீதங்களை மேலும் அதிகரிப்பதற்கு தீர்மானித்துள்ளது. இதற்கு முக்கிய காரணங்களாக அதிகரித்து வருகின்ற பணவீக்க அழுத்தங்கள், பாதகமாக கூடிய பணவீக்க எதிர்பார்ப்புகள் மற்றும் பேரண்ட பொருளாதார உறுதியினை உறுதிப்படுத்துவதற்கான தேவை போன்றவை காணப்படுகின்றன. இலங்கையில் சுமார் 6 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தங்கள் அடுத்த உணவு வேலை பற்றி நிச்சயமற்ற நிலையில் உள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள வரலாறு காணாத உணவு பணவீக்கம், எரிபொருள் விலை உயர்வு மற்றும் பொருட்களின் தட்டுப்பாடு ஆகியவை இந்த நிலைக்கு காரணம் என ஐக்கிய நாடுகள் சபையின் உலக உணவு திட்டம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை அறிக்கையொன்றை வெளியிடுவதன் மூலமே இதனை தெரிவித்துள்ளது. இலங்கையில் சுமார் 6 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தங்கள் அடுத்த உணவு வேளை பற்றி நிச்சயமற்ற நிலையில் உள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் உலக உணவு திட்டத்தினால் நேற்று வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி 6.26 மில்லியன் இலங்கையர்கள் அல்லது 10 வீடுகளில் 3 வீடுகள் தங்கள் அடுத்த வேளை உணவை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பது குறித்து நிச்சயமற்ற நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரலாறு காணாத உணவு பணவீக்கம், எரிபொருள் விலை உயர்வு மற்றும் பொருட்களின் தட்டுப்பாடு ஆகியவை இந்நிலைக்கு காரணம் என உலக உணவு திட்டம் தெரிவித்துள்ளது. அத்துடன் 61% இலங்கையர்கள் தாம் உட்கொள்ளும் உணவின் அளவை குறைத்துள்ளதாகவும் ஊட்டச்சத்துள்ள உணவுகளை உட்கொள்வதும் குறைவடைந்துள்ளதாக குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுமார் 2 லட்சம் குடும்பங்கள் தற்போது இவ்வாறு கடுமையான வறுமையால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்காலத்தில் அந்த எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் எனவும் ஐக்கிய நாடுகள் சபை மேலும் தெரிவித்துள்ளது. அத்துடன்
கர்ப்பிணி பெண்கள் ஊட்டச்சத்துடைய உணவுகளை உட்கொள்ளுதல் குறைவடைந்துள்ளமையால் அவர்களின் உடல் நலம் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியம் ஆபத்தில் உள்ளதாக உலக உணவு திட்டம் மேலும் அறிவுறுத்தியுள்ளது. இதன் காரணமாக நாட்டில் உள்ள கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்துள்ள உணவு வேளையொன்றை பெற்றுக் கொடுப்பதற்கு வவுச்சர் வழங்கும் வேலை திட்டம் ஒன்றை உலக உணவு திட்டம் முன்னெடுத்து வருகின்றது. இவ்வாறு அவசர உணவு, போசாக்கான மற்றும் பாடசாலை உணவு வேளைகளை பெற்றுக் கொடுக்கும் வேலை திட்டம் ஒன்றை டிசம்பர் மாதம் வரையில் முன்னெடுப்பதற்கு உலக உணவு திட்டம் நடவடிக்கை எடுத்துள்ளது. 3 மில்லியன் இலங்கை மக்களை இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்படும் இந்த வேலை திட்டத்திற்கு 60 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை திரட்டும் பணிகள் கடந்த மாதம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக வெளிநாடுகளில் தொழில் வாய்ப்புகளை பலர் நாடி வருகின்றனர். எனவே பத்திரமுல்லையில் அமைந்துள்ள குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்துக்கு முன்பாக பெருமளவான மக்கள் நாட்கணக்கில் வரிசைகளில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடவுச்சீட்டு பெறுவதற்காக பத்திரமுல்லையில் அமைந்துள்ள குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தில் வரிசையில் காத்திருந்த கர்ப்பிணி பெண் ஒருவர் குழந்தையை பிரசவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக நாடு முழுவதும் பல்வேறு அத்தியாவசிய சேவைகளை பெறுவதற்காக பல வரிசைகள் உருவாகியுள்ளன. அவற்றில் முக்கியமானவை வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்வதற்காக குடிவரவு திணைக்களத்துக்கு முன்னால் தோன்றியுள்ள வரிசையாகும். குடிவரவு திணைக்களத்தினால் தற்போதும் கையாள முடியாத வெளிநாட்டு கடவுச்சீட்டுக்கான விண்ணப்பங்களின் எண்ணிக்கையால் மக்கள் இந்த வரிசையில் பல நாட்கள் காத்திருக்க வேண்டியுள்ளது. இந்த நிலையில் கடவுச்சீட்டு பெறுவதற்காக பத்திரமுல்லையில் அமைந்துள்ள குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தில் வரிசையில் காத்திருந்த கர்ப்பிணி பெண் ஒருவர் குழந்தையை பிரசவித்துள்ளார். ஹேட்டன் பகுதியை சேர்ந்த 26 வயதான பெண்ணொருவரே இவ்வாறு குழந்தையை பிரசவித்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறித்த பெண் வரிசையில் காத்திருந்த போது அவருக்கு பிரசவ வலிக்கான அறிகுறிகள் ஏற்பட்ட நிலையில் அலுவலகத்தில் கடமையில் ஈடுபட்டிருந்த இராணுவத்தினர் பெண்ணை பொருளை காசல் வீதி மகளிர் வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறிது நேரத்தில் அவருக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளதாகவும் தாயும் செய்யும் நலமுடன் இருப்பதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறித்த பெண் சுமார் 2 நாட்களாக இந்த வரிசையில் காத்திருந்துள்ளதாக அறிய கிடைத்துள்ளது. ஜனாதிபதி மற்றும் ரஷ்ய ஜனாதிபதியுடன் நேற்றைய தினம் இடம்பெற்ற தொலைபேசி கலந்துரையாடலை அடுத்து இன்றைய தினம் ரஷ்யாவின் எரிபொருள் நிறுவன பிரதானிகள் இருவர் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். நாடு பாரிய எரிபொருள் நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ள நிலையில் ரஷ்ய எரிபொருள் நிறுவனங்களுடைய 2 பிரதிநிதிகள் இன்று முற்பகல் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். இவ்வாறு வருகை தந்த பிரதிநிதிகள் இந்நாட்டில் உள்ள எரிபொருள் நிறுவனங்களுடைய பிரதிநிதிகள் மற்றும் இந்நாட்டு அதிகாரிகளுடன் எரிபொருள் இறக்குமதி குறித்து கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளனர். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு வருகை தந்திருந்த ரஷ்ய எரிபொருள் நிறுவனங்களுடைய பிரதிநிதிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச உட்பட குழுவினர் வரவேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நாட்டில் தற்போதைய பொருளாதார நெருக்கடி மற்றும் எரிபொருள் நெருக்கடி குறித்து நேற்றைய தினம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இடையே தொலைபேசி மூலம் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருந்த நிலையில் இன்றைய தினம் ரஷ்ய எரிபொருள் நிறுவனங்களுடைய பிரதிநிதிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளமை விசேட அம்சமாகும். அமைச்சர்களுடைய நம்பிக்கையினை வெல்வதற்கும் பிரதமரால் தற்போது முடியாமல் போயுள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். மேலும் தமது முயற்சிகள் வெற்றியளித்தால் இந்த நாட்டில் எரிபொருள், கேஸ், நிலக்கரி மற்றும் உரம் என்பவற்றின் நெருக்கடிக்கு தீர்வொன்றை பெற்றுக் கொடுக்க முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். අග්‍රාමාත්‍ය රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමාගේ අග්‍රාමාත්‍ය තනතුරට මේ වන විට මාස 2ක පමණ කාලයක් ගත වෙලා තියෙනවා. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பிரதமர் பதவியை ஏற்று 2 மாதங்கள் வரையில் ஆகின்றன. இந்த காலப்பகுதியில் அவருடைய செயற்பாடுகள் குறித்து அரசாங்கத்துக்குள்ளே தற்போது விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. தேசிய பட்டியல் பதவியொன்றை பெற்றுள்ள தம்மிக்க பிரேராவும் பிரதமர் நிதியமைச்சு பதவிக்கு பொருத்தமற்றவர் என்று விமர்சித்துள்ளார். ஏனெனில் அவரிடம் டாலர் எடுத்து வருவதற்கு எந்த வேலை திட்டமும் கிடையாது என்றே கூறப்படுகிறது. குறைந்தபட்சம் அமைச்சரவை அமைச்சர்களுடைய நம்பிக்கையினை வெல்வதற்கும் பிரதமரால் தற்போது முடியாமல் போயுள்ளது. தற்போது ஒரு அமைச்சர் ராஜினாமா செய்துள்ளார். குறிப்பிட்ட ஒரு நாட்டின் உயர்ஸ்தானிகர் ஜனாதிபதியிடம் ஒரு முறைப்பாட்டை வைத்துள்ளார். அதாவது குறிப்பிட்ட அமைச்சர் தமது குறிப்பிட்ட நிறுவனத்திடம் லஞ்சம் ஒன்றை கேட்டுள்ளதாக கூறியுள்ளார். இதன் காரணமாகவே இந்த அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். நாடு நாலா பக்கமும் வீழ்ந்துள்ள சந்தர்ப்பத்தில் தாயின் பிணத்தை வைத்துக் கொண்டு சூது விளையாடுவது போலுள்ளது இந்த செயற்பாடுகள். அவர்களிடம் வெட்கம் என்பது கொஞ்சம் கூட கிடையாது. நாடு குறித்து கடுகளவேனும் உணர்வு என்பதும் கிடையாது. தற்போது கேஸ் கொள்வனவு தொடர்பிலும் குற்றச்சாட்டுகள் கோபா குழுவில் முன்வைக்கப்பட்டுள்ளன.
நாம் தற்போது எதிர்க்கட்சியில் இருந்தாலும் தற்போதுள்ள நெருக்கடியிலிருந்து எவ்வாறு மீள்வது என்பது குறித்தே சிந்திக்கின்றோம். பல அரசுகளோடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருகிறோம். சில முன்னெடுப்புகள் மிகவும் வெற்றிகரமாக அமைந்துள்ளன. எமது முயற்சிகள் வெற்றியளித்தால் நாட்டில் எரிபொருள், கேஸ், நிலக்கரி மற்றும் உரம் என்பவற்றின் நெருக்கடிக்கு தீர்வு ஒன்றை பெற்றுக் கொடுக்க முடியும். எமது முயற்சிகள் வெற்றியளிக்கும் என்று நம்புகின்றோம். இது தோல்வியடைவது என்றால் அது அரசாங்கத்தின் பக்கத்தில் ஏற்படும் மந்தமான நிலையினாலேயே ஏற்பட வாய்ப்புள்ளது. இன்னும் 3 நாட்களில் இது குறித்து முழுமையாக விளக்கம் அளிக்க காத்திருக்கின்றோம். විරුද්ධ පක්ෂ හිටියත් අපි විරුද්ධ පක්ෂ හිටියත් අපි බලනවා මේක කොහොමද බේරගන්නේ. රාජ්‍යයන් කීපයක් සමග සාකච්ඡා කරගෙන යනවා. ඒ සමහර ප්‍රයත්නයන් ඉතාම සාර්ථක ප්‍රතිඵල ලබා දෙමින් තිබෙනවා. 1 லிட்டர் எரிபொருளை 250 ரூபாவுக்கு வழங்க முடியும் எனவும் தற்போது எரிபொருள் விலை சூத்திரம் எவ்வித அடிப்படையுமற்றது எனவும் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். 1 லிட்டர் பெட்ரோலை 250 ரூபாவுக்கு வழங்க முடியும் என பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் நேற்று கோபா குழுவில் முன்னிலையில் அழைக்கப்பட்டிருந்ததுடன் அமைச்சர் மஹிந்த அமரவீரவினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். සාමාන්‍ය මනුස්සයන්ට ඕන ඩීසල් සහ පෙට්‍රල්නේ. ඒක රුපියල් 250ට දෙන්න පුළුවන්කම තියේදී මේ 400 ගණන් වලට දෙනවා කියන එකනේ ඔබතුමා කියන්නේ. சாதாரண மக்களுக்கு தேவையாக உள்ளது டீசல் மற்றும் பெட்ரோல். எனவே லீட்டர் ஒன்றை 250 ரூபாவுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும் போது லீட்டர் ஒன்றை 400 ரூபாவுக்கு வழங்குவதாகத்தானே நீங்கள் சொல்கின்றீர்கள். ඇක්චුවල් කොස්ට් එක ගත්තාම කවුරු හරි කියනවා නම් මේක රුපියල් 400යි 450ක් වෙනාල එක බොරුවක්. මම කියන්නේ මේ ගේන ගාන රුපියල් 200ක් වුණාම කොහොමද ඒක 400ක් වෙන්නේ? யாராவது இதனை 400 ரூபாய் அல்லது 450 ரூபாய் என்று சொன்னால் அது பொய். நான் கூறுகின்றேன், இறக்குமதி செலவு 200 ரூபாவாக இருக்கும் போது எப்படி 400 ரூபாய் ஆகும்? அப்படி நடக்க முடியாது. வரி செலுத்திய பிறகு ஒவ்வொரு எரிபொருளின் விலையும் 250 ரூபாய், 170 ரூபாய், 180 ரூபாய், 220 ரூபாய் என்ற விலையிலேயே இருக்கும். அதுதான் உண்மையான கதை. இந்த விலை சூத்திரம் முழுமையாக பிழையானது. எந்தவித அடிப்படையும் இல்லாமல் குறித்த விலை சூத்திரம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சியாம் கேஸ் நிறுவனத்திடம் 1 மெட்ரிக் டன் கேஸ் $96 வீதம் குறிப்பிட்ட காலத்துக்கான விலை மனு கோரலின் அடிப்படையில் கொள்வனவு செய்வதற்கு அமைச்சரவை வழங்கிய தீர்மானம் ரத்து செய்யப்பட்டு 1 மெட்ரிக் டன் $129 வீதம் ஓமான் நிறுவனத்திடமிருந்து கேஸை கொள்வனவு செய்ய எடுக்கப்பட்ட தீர்மானம் தொடர்பில் கணக்காய்வாளர் திணைக்களத்தின் ஊடாக விசாரணை நடாத்துமாறு அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றி கோப் குழு தலைவர் பேராசிரியர் சரித ஹேரத் நேற்று முன்தினம் பணிப்புரை விடுத்துள்ளார். இருந்தபோதும் நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக கேள்வி பத்திரம் கோரலின் போது வழங்கப்பட்ட நிபந்தனைகளுக்கு அமைய லிட்ரோ நிறுவனத்துக்கு கடன் உறுதி கடிதத்தை வழங்க இந்த நாட்டில் உள்ள வங்கிகளுக்கு முடியாமல் போனமையினால் சியாம் நிறுவனத்திடமிருந்து எரிவாயுவை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனதாக லிட்ரோ கேஸ் நிறுவனத்தின் அதிகாரிகள் தெரிவித்தனர். இது தொடர்பில் குறித்த நிறுவனத்தின் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்ட போதும் கேள்வி பத்திரம் கோரல் முறையின் போது முன்வைக்கப்பட்ட நிபந்தனைகளுக்கு அமைய கடன் உறுதி கடிதத்தை சமர்ப்பிக்க தவறியமையால் எரிவாயுவை வழங்க நிறுவனம் தயக்கம் காட்டியதாகவும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டது. மேலும் இந்திய கடன் வசதியின் கீழ் எரிவாயுவை கொள்வனவு செய்வதற்கு ஒதுக்கப்பட்ட $160 மில்லியன் தொகையில் எரிவாயுவை கொள்வனவு செய்ய முடியாத நிலை குறித்தும் கோப்குழு கவனம் செலுத்தியது. இந்திய அரசாங்கத்தின் நிபந்தனைகளின்படி நாட்டில் உற்பத்தி செய்யப்படாத எரிவாயுவை கொள்வனவு செய்வதே பிரச்சினை என லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்தார். இந்த நிலையில் இதனை உடனடியாக ஆராய்ந்து 2 வாரங்களுக்குள் அறிக்கையை வழங்குமாறு கோப்குழுவின் தலைவர் நிதி அமைச்சின் செயலாளருக்கு பரிந்துரை செய்துள்ளார். ජූලි 3 වෙනිදා කංචන විජේසේකර බලශක්තිය ඇමති විශේෂ මාධ්‍ය හමුවක් තියලා ඉන්ධන නැව් ගණනාවක් ගැන හෙළි කරා. දැන් අපි පැහැදිලිව දැනගත්තා මේ ඔක්කොම කතන්දර මිසක් මොකද ඔහු කියන කිසිම ප්‍රකාශයක් මුදල් ඇමති අනුමත කරලත් නැහැ. ஜூலை 3ஆம் தேதி எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர விசேட ஊடக சந்திப்பொன்றில் பல எரிபொருள் கப்பல்கள் தொடர்பில் கூறினார். நாங்கள் தெளிவாக ஒன்றை தெரிந்து கொண்டோம், இவை அனைத்தும் வெறும் கதைகள் மாத்திரமே. காரணம், அவர் கூறும் எந்த விடயத்துக்கும் நிதி அமைச்சர் அங்கீகாரம் வழங்கவில்லை. ரணில் விக்ரமசிங்க பிரதமர் மற்றும் நிதியமைச்சராகி இந்த நாட்டுக்கு செய்தது பெட்ரோலிய கூட்டுத்தாபன எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வரிசைகளை குறைத்து இந்திய எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வரிசைகளை 10 மடங்காக அதிகரித்துமைதான். இலங்கை என்பது ரணில் கோட்டாவுடைய கம்பெனி இல்லை. ரணில் பிரதமர் ஆனதிலிருந்து இந்த நாட்டில் எந்தவித சட்டத்தையும் அமல்படுத்தவில்லை. இந்நிலையில் தற்போது நாடாளுமன்றத்தில் உத்தரவாதம் ஒன்றை வெளியிட்டுள்ளார். நாங்கள் டெண்டர் கோரப்போவதில்லை, நண்பர்களிடம் மாத்திரமே எரிபொருள் பெற்றுக்கொள்வோம் என்று. அதிலிருந்து கொமிஷன் வியாபாரத்தை தற்போது வெளிப்படையாக வெளிப்படுத்தியுள்ளார். දැන් නියෝගයක් ක්‍රියාත්මක කරලා තියෙන පාර්ලිමේන්තුව ඉදලම කියලා මොකද අපි ටෙන්ඩර් කැඳවන්නේ අපි හිත මිතුරන්ගෙන් විතරයි ඉන්ධන ගන්න. ඒ කියන්නේ කොමිස් දාවාරම දැන් ඔබ එලිපිට ක්‍රියාත්මක කරනවා. இந்த நிலையில் மக்கள் இரவு பகலாக எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக வரிசைகளில் காத்திருக்கின்றமையை அவதானிக்க முடிந்தது.
இந்நிலையில் எரிபொருள் வரிசையில் காத்திருந்த மற்றும் ஒருவர் பலியாகியுள்ளார். பயாகல ஐஓசி நிரப்பு நிலையத்தில் வரிசையில் காத்திருந்த நபர் ஒருவரே இவ்வாறு பலியாகியுள்ளார். இன்று அதிகாலை 2:30 மணி அளவில் வரிசையில் காத்திருந்த போது திடீர் சுகவீனம் ஏற்பட்டதை அடுத்து களுத்துறை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னரே அவர் பலியாகியுள்ளார். உயிரிழந்த நபர் மொரட்டோய் பிரதேசத்தை சேர்ந்த 60 வயதுடைய முச்சக்கர வண்டி சாரதி என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் எரிபொருள் திருடும் சம்பவம் ஒன்று காலியில் பதிவாகியுள்ளது. இங்கு பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் குறித்த சம்பவம் இவ்வாறு பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் இலங்கைக்கு விஜயம் செய்த வெளிநாட்டவர் ஒருவர் பயணித்த கார் ஒன்று இன்று மாத்திரை பகுதியில் எரிபொருளின்மையால் நிறுத்தப்பட்டிருந்தமை அடுத்து குறித்த பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ள ராணுவ படையினர் எரிபொருள் வழங்கி உதவி செய்துள்ளனர். இதேவேளை கலவான பிரதேசத்தில் தேயிலை தொழிற்சாலையில் பணிபுரிவோருக்கு இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான டிப்போக்களின் மூலம் எரிபொருள் பெற்றுக் கொடுக்கும் செயற்பாடுகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. இன்றும் அதிகளவான புகையிரத சேவைகளை முன்னெடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக புகையிரத திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் எரிபொருள் பெற்றுத் தருவதாக போக்குவரத்து அமைச்சர் கடிதம் மூலம் உறுதியளிக்கவில்லை எனின் நாளை பிற்பகல் 12 மணிக்கு பின்னர் நாடளாவிய ரீதியில் உள்ள இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடுவார்கள் என அகில இலங்கை போக்குவரத்து சேவை சங்கத்தின் பிரதான செயலாளர் சேபால லியனகே தெரிவித்துள்ளார். இன்றும் அதிகளவான புகையிரத சேவைகளை முன்னெடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக புகையிரத திணைக்களம் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் முடிந்த வரையில் புகையிரத சேவைகளை முன்னெடுப்பதற்கு எதிர்பார்ப்பதாக புகையிரத திணைக்கள பொது முகாமையாளர் தம்மிக ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். அத்துடன் அலுவலக புகையிரதங்களை உயர்ந்தபட்சம் சேவையில் ஈடுபடுத்துவதோடு வருகை தந்துள்ள ஊழியர்களை ஈடுபடுத்தி புகையிரத போக்குவரத்து சேவையை வழமைக்கு கொண்டு வருவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எவ்வாறாயினும் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக பேருந்து சேவைகளும் பாரிய அளவில் குறைவடைந்துள்ளதுடன் மக்கள் பாரிய அசௌகரியங்களுக்கு மத்தியில் பயணங்களை முன்னெடுத்து வருகின்றனர். රටක ප්‍රවාහනය අඩපණ වුණොත් ඒකට නිෂ්පාදන ක්‍රියාවලිය සම්පූර්ණ යන හිටිනවා. ஒரு நாட்டில் போக்குவரத்து பாதிக்கப்படும் என்றால் அந்த நாட்டில் உற்பத்திகள் முற்றாக வீழ்ச்சியடையும். அதே போன்று சேவை வழங்குநர்களும் பாதிக்கப்படுவார்கள். இதனால் நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் பாரிய நட்டத்தை சந்திப்பார்கள். இந்த நிலையை மாற்றியமைப்பதற்கு இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் சேவைக்கு வருவதற்கு எரிபொருளை பெற்றுக் கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாகும். இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களை தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தாமல் நாங்கள் கேட்கும் சாதாரண விடயத்தை பெற்றுத் தருவதற்கு நடவடிக்கை எடுங்கள். அவ்வாறு எரிபொருள் பெற்றுத் தருவதற்கு போக்குவரத்து அமைச்சர் கடிதம் மூலம் எமக்கு உறுதி அளிக்கவில்லை எனின் நாளை பிற்பகல் 12 மணிக்கு பின்னர் நாடளாவிய ரீதியில் உள்ள இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடுவார்கள். ඇමතිතුමා ලිඛිතව අප වෘත්තීය සමිති සන්ධානයට ලිඛිතව පිළිතුරක් දුන්නේ නැත්නම් අනිවාර්යෙන් හෙට දවල් 12න් පස්සේ සමස්ත ශ්‍රී ලංකම සේවකයම අනිවාර්යෙන් සේවයෙන් ඉවත් වෙනවා. இந்நிலையில் போக்குவரத்தை இலகுபடுத்தும் வகையில் யாழ் போதனா வைத்தியசாலை சுகாதார பணியாளர்களுக்கு துவிச்சக்கர வண்டிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. இந்திய கடன் உதவியில் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சுமார் 103 புகையிரத பெட்டிகள் தற்போது வரை பயன்படுத்தப்படாமல் இருப்பதாக கோபா குழுவில் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான டிப்போக்கள் ஊடாக தனியார் பேருந்துகளுக்காக விநியோகிக்கப்படும் டீசல் சந்தையில் அதிக விலைக்கு விற்கப்படுவதாகவும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பொதுமக்களுக்கு வினைத்திறனான முறையில் போக்குவரத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள வேலை திட்டங்களில் தற்போதைய நிலவரம் மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் ஆராயும் நோக்கில் அரசாங்க கணக்குகள் பற்றிய குழு அதன் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ வித்தாரண தலைமையில் அண்மையில் கூடியது. போட்டி நிறைந்த இன்றைய சந்தையில் பேருந்துகளுக்கு தேவையான உதிரி பாகங்களை பெற்றுக் கொள்வது சிக்கல் நிறைந்தது என வருகை தந்திருந்த அதிகாரிகள் இங்கு தெரிவித்தனர். இவற்றுக்கான கேள்வி பத்திரங்களை கோரி அவற்றினூடாக
ஊடாக கொள்முதல் செயற்பாடுகளை மேற்கொள்வதில் சிக்கல் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். அரசின் போக்குவரத்து சேவையை மேலும் விஸ்தரிக்க வேண்டியிருக்கின்ற போதும் தற்போது காணப்படும் நிலையில் விலை அதிகரிப்பு காணப்படுவதால் உதிரிப்பாகங்களை இறக்குமதி செய்வதில் சிக்கல் காணப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். அத்துடன் 2017 ஆண்டு இந்தியாவின் கடன் மானிய திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு இறக்குமதி செய்ய திட்டமிடப்பட்டிருந்த புகையிரத பெட்டிகள் பல வருடங்கள் காலதாமதமாகி இறக்குமதி செய்யப்பட்டமை தொடர்பிலும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் இறக்குமதி செய்யப்பட்ட 160 புகையிரத பெட்டிகளில் 103 பெட்டிகள் இதுவரை பயன்படுத்தப்படாமை குறித்து கோப்பா குழு அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பியது. இந்நாட்டில் வேக்யூம் பிரேக் முறைமை பயன்படுத்தப்படுகின்ற போதும் சில பெட்டிகள் ஏர் பிரேக் முறைமையை கொண்டிருப்பது இதற்கு காரணம் என அதிகாரிகள் தெரிவித்தனர். பொருத்தமில்லாத பிரேக் முறைமையை கொண்ட புகையிரத பெட்டிகளை கொள்வனவு செய்வதற்கு அனுமதி வழங்கியவர்கள் யார் என்பது தொடர்பில் கோப்பா குழுவின் அதிகாரிகள் வினவினர். இதற்கமைய அதிகாரிகள் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என இங்கு குறிப்பிடப்பட்டது. அதே நேரம் தற்போதைய நாட்களில் இலங்கை போக்குவரத்து சபையின் டிப்போக்களுக்கு சொந்தமான எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் தனியார் பேருந்துகளுக்கு டீசல் வழங்குவது தொடர்பிலும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. இவ்வாறு டீசலை பெற்றுக் கொண்ட சில தனியார் பேருந்துகள் அவற்றை வெளியாருக்கு அதிக விலையில் விற்பனை செய்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பேருந்துகளை வீதிகள் சேவைக்கு ஈடுபடுத்தி ஈட்டும் வருமானத்தை விட டீசல் விற்பனை மூலம் பேருந்து உரிமையாளர்கள் அதிக லாபம் சம்பாதித்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டது. எனவே இவ்வாறான நிலைமையை கட்டுப்படுத்தி பொதுமக்கள் அசௌகரியங்களுக்கு உள்ளாவதை தடுக்க வேண்டும் எனவும் எரிபொருளை சேகரிக்கும் நோக்கில் பேருந்துகள் செயற்படுகின்றனவா என்பதை கண்காணிக்கும் முறைமை கொண்டு தயாரிக்கப்பட வேண்டும் என்றும் குழு வலியுறுத்தியது. குறிப்பாக பேருந்துகளை கண்காணிப்பதற்கு GPS தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது தொடர்பிலும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. இதற்கு மேலதிகமாக 2017 ஆண்டு ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதி உதவியின் கீழ் தயாரிக்கப்பட்ட இலங்கை புகையிரத பிரதான திட்டத்திற்கு சுமார் $1 மில்லியன் செலவிடப்பட்ட போதிலும் இந்த நிதியுதவி அமைச்சின் வரவு செலவு திட்டத்தில் அல்லது நிதி அறிக்கையில் உள்ளடக்கப்படாமை இங்கு புலப்பட்டது. இதற்கமைய இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை கோப்பா குழுவுக்கு வழங்குமாறும் பணிப்புரை விடுக்கப்பட்டது. காலிமுகத்திடல் போராட்டக்காரர்கள் மற்றும் எதிர்க்கட்சி அரசியல் பிரதிநிதிகள் குழுவுக்கு இடையில் இணக்கப்பாடு ஒன்று எட்டப்பட்டுள்ளது. போராட்டம் வெல்லும் எனும் பெயரில் கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒன்று கூடலில் இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. இதற்கமைவாக 4 அம்சங்களுடன் போராட்டக்காரர்கள் தரப்பில் கருத்து முன்வைக்கப்பட்டதுடன் அதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் சம்மதம் தெரிவித்துள்ளன. දේශපාලනය විසින් නිර්මාණය කරන ලද අර්බුදයකට උද්ඝෝෂණ ක්‍රියාමාර්ග වගේම දේශපාලන සම්මුති හරහාද විසඳුම් සෙවිය යුතුයි කියන ස්ථාවරයේ සර්වපාක්ෂික අරගල්කරුවෝ විදියට අපි මුල ඉඳලම හිටියා. அரசியல்வாதிகளால் உருவாக்கப்பட்ட நெருக்கடிகளுக்கு போராட்ட நடவடிக்கைகள் போன்று அரசியலின் ஊடாகவும் தீர்வு காணப்பட வேண்டும் என்பது சர்வகட்சி போராட்டக்காரர்கள் என்ற ரீதியில் ஆரம்பத்திலிருந்து எங்களது நோக்கமாக இருந்தது. எமது இந்த முயற்சி எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஏணிப்படி வைக்கும் செயற்பாடு அல்ல. කිසිදු දේශපාලන පක්ෂයකට හෝ කණ්ඩායමකට බලය ලබා ගැනීම සඳහා ඉනිමං තැනීමක් නෙමේ. රට පරිවර්තනාත්මක යුවයක් කරා ගෙනයෑමේ අභිලාෂයෙන් නිර්මාණය වූ මේ සම්මුතිය ශක්තිමත් කරවන්නට සමස්ත நாட்டை வளர்ச்சியடைந்து செல்லும் யுகம் ஒன்றுக்கு கொண்டு செல்வதற்கு உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பை பலப்படுத்துவதற்கு நாடளாவிய போராட்ட நடவடிக்கைகளை பலப்படுத்துவதற்கு நாங்கள் எப்போதும் அர்ப்பணித்துள்ளோம். நீண்ட காலத்துக்கு அரசியல் அமைப்புக்கு அமைவாக இந்த வேலை திட்டங்களை முன்னேற்றமடைய செய்வதற்கு நாங்கள் වැඩපිළිවෙල මේ අදහස් ප්‍රායෝගික වැඩපිළිවෙලවලට පරිවර්තනය කිරීම උදෙසා අපි සූදානම්. අද තමුන්නාන්සලාගේ මේ ඉදිරිපත් කරපු සම්මුතියටත් මම අත ඉස්සුවා. இன்று நீங்கள் முன்வைத்த விடயங்களுக்கு நான் கைகளை உயர்த்தினேன். அது எமது கட்சியின் தீர்மானம். ஜனநாயக முறையில் அமைதியான ஒழுக்கமான போராட்டமாக இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதனால் எமது ஒத்துழைப்பையும் எமது ஆசீர்வாதத்தையும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற ரீதியில் வழங்குகின்றோம். සාමකාමී විනයගරුක හික්මීමක් ඇති ජනතා අරගලයක් විදියටයි තමුන්නාන්සලා කරන්නේ. පළමු පියවර ලෙස ගෝඨාභය රාජපක්ෂ ඒ ධූරේ නිවත් කොට වචනේ පරිසමාප්ත අර්ථයෙන්ම සර්වපාක්ෂික ආණ්ඩුවක් ස්ථාපිත කිරීම සඳහා முதல் கட்டமாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவை பதவியிலிருந்து விலக்கி சர்வகட்சி ஆட்சி ஒன்றை அமைப்பதற்கும் அடுத்ததாக மக்களின் ஆதரவுடன் இடைக்கால ஆட்சி ஒன்றை அமைப்பதற்கும் வங்குரோத்து அடைந்துள்ள நாட்டையும் நாட்டு மக்களையும் சாபமான இந்த குடும்பத்திடம் இருந்து விடுவித்துக் கொள்ளவும் பலமான அரசியல் பொருளாதார மறுசீரமைப்பு ஒன்றை செய்ய வேண்டும். බලගතු සමාජ දේශපාලන ආර්ථික
ආර්ථික ප්‍රතිසංස්කරණයක් කරන්න. මේ අරගල සිංහල අරගලයක් නෙවෙයි, දමිළ අරගලයක් නෙවෙයි, මුස්ලිම් අරගලයක් නෙවෙයි කියලා කියනකොට සතුටු වෙනවා මම. இந்த போராட்டம் சிங்கள போராட்டமோ தமிழ் போராட்டமோ அல்ல என்று கூறும் போது மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போன்று தற்போது அமைக்கும் ஆட்சியும் சிங்கள ஆட்சியோ தமிழ் ஆட்சியோ அமைக்க வேண்டாம். அதே போன்று நாடும் ஒருபோதும் சிங்கள பௌத்த நாடாக இருக்க முடியாது. சிங்கள தமிழ் முஸ்லிம் நாடாகவே இருக்க வேண்டும். සිංහල බෞද්ධ රටක් වෙන්න බෑ. සිංහල දවිල මුස්ලිම් රට. අන්තර්කාලීන සර්වපාක්ෂික ආණ්ඩුවක් හදනවා කියන එක. එතෙන්දී මට ප්‍රශ්නයක් තියෙනවා. ඒ ආණ්ඩුව හදන්නේ ගෝඨාභය ජනාධිපතිතුමාත් එක්කද ගෝඨාභය ජනාධිපතිතුමා නැතුවද කියලා. අපි කිව්වන් පස්සේ අපි යන්නේ නැහැ. එහෙනම් ඉතින් මේ හෙට උනත් ගන්න පුළුවන් අගමැතිකම. நாங்கள் அவ்வாறு அமைக்கப் போவதில்லை. அப்படி என்றால் நாளை கூட பிரதமர் பதவியை ஏற்க முடியும். என்னை பிரதமராக பதவியேற்குமாறு அழைக்கப்பட்ட போது முதலாவது நான் எமது உறுப்பினர் குழுவை அழைத்தேன். 6 நாட்கள் கலந்துரையாடினோம். இருவரின் தேவைக்காக நாங்கள் தலைவணங்கவில்லை. ஆனால் அவர்கள் இருவரும் எம்மை சுவரில் சாய்த்தார்கள். கொள்கையுடனான தீர்மானம் எடுத்த பின்னர் எதற்காகவும் நாங்கள் மாற மாட்டோம். ප්‍රතිපත්ති මේ තීන්දුවක් ගත්තයින් පස්සේ මේ අර කැරට්ටල මේ කැරට්ටල දුන්නයි කියලා අපි වෙනස් වෙන්නේ නැහැ. இந்த நிலையில் நாடளாவிய ரீதியிலும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் நீர்வழங்கல் வடிகால் அமைப்பு சபை ஊழியர்கள் காலி பிரதேசத்தில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். இந்நிலையில் நாவலப்பிட்டி பிரதேசத்தில் மாவட்ட வைத்தியசாலை ஊழியர்கள் வீதி நாடகம் ஒன்றை முன்னெடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாட்டில் உள்ள நெருக்கடிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் எதிர்ப்பினை தெரிவித்தே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. බාණ්ඩ අයියෝ කවුද මේ වගේ මනුස්සයෙකුට මෙච්චර බරක් දුන්නේ? ශ්‍රේණි වේද? පන්ති වේද? නිකාය වේද? ඉස්සරහට නේද යනවා කිව්වේ? යන්න පුළුවන්ද මේවත් අරගෙන? මෙච්චර ගියේ එහෙමද? තවත් එහෙමද යන්න හදන්නේ? තවුසේ මතු පරපුරටත් ඒ අයගේ අනාගතය විනාශ කරන්න නේද යන්නේ? இதேவேளை கொழும்பு பொது வைத்தியசாலை ஊழியர்களும் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். மேலும் பிக்குகள் ஒன்றிணைந்து கொழும்பு புறக்கோட்டையில் இன்று சத்தியாகிரகம் ஒன்றை ஆரம்பித்துள்ளனர். நாளை மற்றும் நாளை மறுதினம் ஜனாதிபதி மாளிகை அமைந்துள்ள பகுதிக்குள் போராட்டக்காரர்கள் பிரவேசிப்பதை தடுக்கும் வகையில் உத்தரவு பிறப்பிக்குமாறு போலீசாரால் விடுக்கப்பட்ட கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இந்த செய்தி உள்ளிட்ட நாட்டில் இடம்பெற்ற ஏனைய சில முக்கிய செய்திகளை அடுத்து பார்க்கலாம். நாளை மற்றும் நாளை மறுதினம் ஜனாதிபதி மாளிகை அமைந்துள்ள பகுதிக்குள் போராட்டக்காரர்கள் பிரவேசிப்பதை தடுக்கும் வகையில் உத்தரவு பிறப்பிக்குமாறு போலீசாரால் விடுக்கப்பட்ட கோரிக்கையை கொழும்பு மேலதிக நீதவான் கோவிந்த பெரேரா நிராகரித்துள்ளார். குற்றம் ஒன்று இடம்பெறுமாயின் அதை எதிர்கொள்வதற்கான அதிகாரம் உள்ளதால் அந்த கோரிக்கையை நிராகரிப்பதாக நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை பரிசீலித்த மேலதிக நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சுகாதார ஊழியர்களுக்கான எரிபொருள் விநியோகம் நாளை தினம் இடம்பெற மாட்டாது என சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. வாரத்தில் வெள்ளிக்கிழமைகளில் சுகாதார ஊழியர்களுக்கு எரிபொருள் விநியோகிக்கும் திட்டம் முன்னர் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தாலும் நாட்டில் தற்போது எரிபொருள் நெருக்கடி காரணமாக குறித்த திட்டம் எதிர்வரும் 48 மணித்தியாலங்களில் செயற்படுத்தப்பட மாட்டாது என சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கமைய எரிபொருள் விநியோகிப்பதற்கான திகதி பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. கொழும்பின் பல பகுதிகளுக்கு நாளை காலை வரை நீர் விநியோகம் இடைநிறுத்தப்பட உள்ளது. குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக நீர் விநியோகம் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. கொழும்பு 12, 13, 14 மற்றும் 15 ஆகிய பகுதிகளில் நீர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதுடன் கொழும்பு 1 பிரதேசங்களில் குறைந்த அழுத்தத்தில் நீர் விநியோகம் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி நாளை காலை 6 மணிக்குள் நீர் விநியோகத்தை வழமைக்கு கொண்டுவர முடியும் என குறித்த சபை தெரிவித்துள்ளது. இந்த அளவில் செய்திகளை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். எமது அடுத்த பிரதான தமிழ் செய்தி அறிக்கையை நாளை இரவு 7 மணிக்கு எதிர்பார்கள். தொடர்ந்தும் VTVயின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். From BNN 24, this is BNN 24 Prime Time, live from Studio 24 in Colombo.